இன்றைய இறைவார்த்தை. மக்கபேயர் முதல் நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் யூதாவும் அவருடைய சகோதரர்களும் நம் பகைவர்கள் முறியடிக்கப்பட்டார்கள். இப்போது நாம் புறப்பட்டு போய் திரு உறைவிடத்தை தூய்மைப்படுத்தி மீண்டும் கடவுளுக்கு உரித்தாக்குவோம் என்றார்கள். எனவே படை வீரர்கள் எல்லோரும் சேர்ந்து சீயோன் மலைக்கு ஏறி சென்றார்கள். 148ஆம் ஆண்டு கிஸ்லேவு மாதமாகிய 9ஆம் மாதம் 25ஆம் நாள் விடியற்காலையில் அவர்கள் எழுந்திருந்து தாங்கள் எழுப்பியிருந்த புதிய எரிபலி பீடத்தின் மீது திருச்சட்டப்படி பலி ஒப்பு கொடுத்தார்கள். வேற்றினத்தார் பலிப்பீடத்தை தீட்டுப்படுத்தி இருந்த அதே காலத்தில் அதே நாளில் அது மீண்டும் அர்ப்பணிக்கப்பட்டது. அப்பொழுது பாடல்களும் நரம்பிசை கருவிகளும் யாழ்களும் கைத்தாளங்களும் முழங்கின. எல்லா மக்களும் குப்புற விழுந்து தங்களுக்கு வெற்றி அளித்த விண்ணக இறைவனை வழிபட்டு வாழ்த்தினார்கள். பலிப்பீட அர்ப்பணிப்பு விழாவை 8 நாள் கொண்டாடி மகிழ்ச்சியோடு எரிபலிகளை செலுத்தினார்கள். நல்லுறவு பலியும் நன்றி படையலும் ஒப்பு கொடுத்தார்கள். பொன்முடிகளாலும் குமிழ்களாலும் கோவிலின் முகப்பை அணி செய்து வாயில்களையும் அறைகளையும் புதுப்பித்து கதவுகளை மாட்டினார்கள். மக்கள் நடுவே மிகுந்த அக்களிப்பு நிலவியது. வேற்றினத்தாரின் பழி சொல் நீங்கியது. ஆண்டுதோறும் குறிப்பிட்ட காலத்தில், அதாவது கிஸ்லேவு மாதம் 25ஆம் நாள் முதல் 8 நாள் வரை அக்களிப்போடும் மகமகிழ்வோடும் பலிப்பீட அர்ப்பணிப்பு விழாவை கொண்டாட யூதாவும் அவருடைய சகோதரர்களும் இஸ்ரேல் சபையார் அனைவரும் முடிவு செய்தார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. இன்றைய தினத்துக்கு உரிய நற்செய்தி வாசகம். மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியில் இருந்து. அக்காலத்தில் மக்கள் கூட்டத்தோடு இயேசு பேசிக் கொண்டிருந்த போது அவருடைய தாயும் சகோதரர்களும் வந்து அவருடன் பேச வேண்டும் என்று வெளியே நின்று கொண்டிருந்தார்கள். ஒருவர் இயேசுவை நோக்கி, அதோ உம் தாயும் சகோதரர்களும் உம்மோடு பேச வேண்டும் என்று வெளியே நின்று கொண்டிருக்கின்றார்கள் என்றார். அவர் இதை தம்மிடம் கூறியவரை பார்த்து, என் தாய் யார், என் சகோதரர்கள் யார் என்று கேட்டார். பின் தம் சீடர் பக்கம் கையை நீட்டி, என் தாயும் சகோதரர்களும் இவர்களே, விண்ணகத்தில் உள்ள என் தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுபவரே என் சகோதரரும் சகோதரியும் தாயும் ஆவார் என்றார். இது நம் கிறிஸ்து இயேசு வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்றைய தினத்துக்கு உரிய சிந்தனை துளிகள். அந்தியோக்கு மன்னன் தலைமையில் பெரும் படையுடன் யூதர்களை தாக்கிய போதும் தம் சிறு படையினால் யூதா அவன் மேல் வெற்றி கொண்டார். இஸ்ரேலிடையே பெரிய மீட்பு கிடைத்தது. இவற்றையின் பின் எருசலேம் ஆலயம் புதுப்பிக்கப்பட்டு தூய்மை செய்யப்பட்டு உண்மை கடவுளுக்கு பலிகள் நிறைவேற்றியதை இன்றைய முதல் வாசகம் கூறுகின்றது. எருசலேம் ஆலயம் ஆன்மீக வாழ்வின் அடையாளமாக திகழ்ந்தது. அதனை வியாபார நிலையமாக மாற்றியதை நினைத்து கோபப்பட்டு அவர்களை இயேசு விரட்டுகின்ற காட்சி ஒரு நீதிக்கான செயல்பாடாகும். இறைவனின் இல்லத்தை வணிக கூடமாக மாற்றுவதை அனுமதிக்க முடியாது என்பதை இச்செயல் காட்டுகின்றது. ஆலயம் ஆன்மீக ஆற்றலை பகிரக்கூடிய இடமாக இருக்கட்டும். மன அமைதி தரும் நீரூற்றாக மாற்ற முயல்வது நம் ஒவ்வொருவரதும் கடமையாகும்.